எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து நண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன், பாருங்கள். இதில் வந்து நான் ப்ளூ கிராப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆண் நண்டு தான். பெண் நண்டாக இருந்தால் அந்த பின் சைடு இருக்குல்ல, அந்த யூ மாதிரி ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்ல முட்டை வச்சு ரொம்ப குவியலாக இருக்கும். இது எல்லாமே நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ஆண் நண்டுகள் தான். இப்போ நாம் வந்து அந்த தோடை எடுத்துகிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதை நான் காட்டுறேன், பாருங்கள். இந்த பின்னாடி இந்த யூ ஷேப்பில் இருக்கு இல்லையா, முதல்ல நம்ம அதை எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுனா, நண்டுடைய ஒரு காலை எடுத்துகிட்டு அந்த காலை வச்சு நீங்கள் அதை அப்படியே லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா அது வந்துடும். அதில் நீங்கள் அப்படியே பிச்சு எடுத்துடலாம். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டம் இருக்காது. இதுக்கு நீங்கள் சிசரோ இல்லை கத்தியை வச்சோ ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. கையாலே நீங்கள் பிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த தொடியை அப்படி மேலே எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தானாகவே உதிர்ந்து வந்துடும். நான் தானாகவே பிச்சுக்கிட்டு வந்துடும். எப்படி நம்ம முட்டையை அவிச்சிட்டு அந்த தோடை உரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம நண்டை எடுக்கிறது. தோடை உரிச்சு எடுத்துகிட்டு உள்ளுக்க இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பச்சை கலரில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த ரெண்டு சைட்லேயும் இந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இதை ரொம்ப ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். இதை பிச்சு எடுத்துகிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நீங்கள் முழுசாக கூட போடலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து கட் பண்ணி கூட பாதியாக கூட போடலாம். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு கையாலேயே கூட ஈஸியாக பிச்சிடலாம். உங்களுக்கு கையால் பிரிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக ஒரு போடு போட்டிங்கன்னா கூட அது ரெண்டாக வந்துடும். இப்போ இதை வந்து தண்ணியில் ரொம்ப போட்டு அலசக்கூடாது நண்டு. அப்படி அலசணுன்னா அங்கே அதில் உள்ள இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் அந்த உள்ளே இருக்க அந்த சதைகள். ஸோ நீங்கள் அதை தண்ணியில் ரொம்ப க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த சாறு எல்லாமே போயிடும். பாருங்கள் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு. இதெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் வந்து நண்டு குழம்பு வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா, நண்டு மசாலா எது வைக்கிறீங்கனாலும் மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. குக் பண்ணுறக்குள்ள எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நண்டில் இருக்கிற இந்த கழுவும் போது அந்த நண்டுலேருந்து ரொம்ப தண்ணி வெளியேறிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதாவது நண்டு க்ளீன் பண்ணி நீங்களே க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சாலே தெரியும், அந்த நண்டுக்குலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து எல்லா தண்ணியும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நண்டுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால எப்போவுமே நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணும்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. க்ளீன் பண்ணிட்டு உடனே குழம்புக்குள்ளே போடுற மாதிரி பார்த்துக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் நண்டு குழம்பு டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தான் நண்டு க்ளீன் பண்ணுறது. இது மாதிரி தண்ணியில் ரொம்ப நேரம் நீங்கள் காட்டக்கூடாது. லைட்டாக அலசிட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாதியாக உடச்சும் போடலாம், முழுசாக கூட போடலாம். இந்த நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செட்டிநாடு ஸ்டைலில் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.